வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் இன்று ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக பதவி வகித்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக 3 கோடி வசூலித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டொராண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி 8 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானம் தரையிறங்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்க குழு தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் சென்னை எழும்பூரில் நேற்று நடந்தது. சிறப்பு விருந்தினராக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். காலம் கனிந்து வருகிறது, சில ரகசியங்களும் அதில் உள்ளது. அதை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது. தமிழகத்தில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை நிலைநிறுத்திட வைராக்கியமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். நொடிகளில் பல ஆயிரம் தரவுகளை கொட்டிக் கொடுக்கும் சீன AI செயலியான டீப்சீக் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருகிறது. தென்கொரியாவில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் டீப்சீக் செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். தேசிய பாதுகாப்பு போன்ற அச்சுறுத்தல்கள் உள்ளன என தென்கொரிய அரசு, ஆஸ்திரேலியா, தைவான் ஆகிய நாடுகளிலும் டீப்சீக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டின் அதிபர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி 2 நாள் அரசு முறை பயணமாக இன்று இந்தியா வந்தார். டெல்லி வந்தடைந்த அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி நேரில் சென்று அவரை வரவேற்றார். கத்தார் அதிபர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நாளை சந்திக்கிறார்.